வெல்கம் பேக் டு மை சேனல். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் போகிறதுக்காக நான் ஒவ்வொரு டேஸும் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் வந்து 2 நாள் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த 2 நாளையும் வந்து இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். டே 1க்கு நான் தான் வந்து காம்பேரிங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நாளே வந்து நேம் லிஸ்ட் தான் வாங்கிட்டு வந்து காம்பேரிங்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சிஸ்டருக்கு நாளே வந்து மெஹந்தி ஒரு ஹேண்டில் போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ஹேண்டுக்கும் மெஹந்தி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என் சிஸ்டர் கிளாஸில் வந்து மைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு போர்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் அந்த ஸ்கூல் லைஃப் மெமரிக்கு பெயிண்ட் அடிச்சது மட்டும் தான் என் வேலை. பேலன்ஸ் எல்லாமே வந்து டேடியும் சிஸ்டரும் தான் பார்த்தாங்க. அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:45 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என் ஹேண்டுக்கு வந்து நான் மெஹந்தி விட்டுட்டு தூங்கினேன். அப்புறம் காம்பேரிங்கு தேவையான அந்த பேப்பர்ஸை ரெடி பண்ணுறதுக்கே மறுநாள் காலையில் 10:30 மணி ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்கூல்லேருந்து சார் வந்து வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க. போன இயர் வந்து நான் 11th ஃபஸ்ட்டு மார்க். ஸோ அதனால் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க. நான் கூட டேடிகிட்ட சொன்னேன், உங்களை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. 10th இன்விடேஷன் வைக்க வரும்போது எனக்கு தெரியாது வீட்டுக்கு தான் வந்து இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயர் வந்து முன்னாடியே ஜூஸ் எல்லாமே போட்டு நைட் டைம் இல்லாததுனால நான் ஒரு ஹேண்டுக்கு மட்டும் தான் வந்து மெஹந்தி போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து காம்பேரிங்க்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னு நிறைய ஒர்க் இருந்துச்சு. தென் வந்து ஃபோனும் என்கிட்ட இல்லை, என் தங்கச்சிட்டு தான் இருந்துச்சு. அவள் தான் வந்து இந்த வீடியோனை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா. ஸோ நான் பேசுனது மட்டுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றும் கண்ணி தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் மனதில் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், தாய்மார்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் 2024-25 ஆண்டிற்கான நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக தமிழ் வாழ்த்து பாட என் பள்ளி மாணவிகளை அழைக்கிறேன். போன இயரும் வந்து நான் காம்பேரிங் பண்ணேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டே தான் பண்ணேன். ஓரமாக போய் கட்டி வைக்குமாறு கேட்கப்படுகிறது. மேல உள்ள பசங்க அந்த வெடியை கொஞ்சம் முடிஞ்சா நவுத்தி வச்சிருங்க. மேல உள்ள பசங்க அந்த வெடியை கொஞ்சம் நவுத்தி வைங்க. அப்புறம் இது கிட்ஸ் ஃபெஸ்ட்டுங்கிறதுனால சீக்கிரமாகவே 8:30 மணிக்கு நான் முடிஞ்சிருச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தனாலும் வந்துருச்சு. எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே அன்றைக்கி தான் வந்து ரிபப்ளிக் டே. ஸோ அதுக்கும் மார்னிங் ஸ்கூலுக்கு போகணும். தென் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு பேட்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அங்கே நான் ஸ்கூலுக்கு போய் என்னோடய கிளாஸோட மிங்கிள் ஆகிட்டேன். தென் டேடி தான் வந்து எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்தாங்க. ராகாஸ்ரீ டேடி நிறையவே வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் ப்ரைஸ் வாங்கும் போது வீடியோ எடுக்க முடியல, சார்ஜ் டவுன் ஆகிடுச்சா. ஸோ வீட்டுக்கு வந்து தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். லிட்ரேசி காம்படிஷனில் நானும் என் சிஸ்டரும் வந்து தமிழ் ஸ்பீச்சில் தான் கலந்துக்கிட்டோம். எங்கள் 2 பேருக்குமே தமிழ் ஸ்பீச் தான் பிடிக்கும். ப்ரைஸாக வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் லைஃப் மெமரியில் வேறு பில்டிங் ஒழுங்காக தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கும் உள்ளனா கலர் அடித்தாச்சு. அப்புறம் நாள் ஐஸ்கிரீம் வேறு செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் கையில் விட்டுருந்த மெஹந்தி எல்லாத்தையும் வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் விட்டுட்டா வந்து அப்படியே மெஹந்தி எல்லாமே அழிஞ்சே போயிடும். அப்புறம் என்னோடய லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து என்னோடய சிஸ்டர் இருந்து விட்டுருந்தா. அவள்கிட்ட நான் தடவை விடுறேன், இதுக்கு முன்னாடி விட்டதே இல்லை. நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்டுக்கு நானே போட்டுப்பேன், பட் டைம் எடுக்கும். நைட்டு சுத்தமாக டைம் இல்லாதனால அவள் தான் எனக்கு விட்டு விட்டுருந்தா. நாங்கள் இங்கே வந்து மெஹந்தி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். என் டேடி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அங்கே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அப்புறம் வீட்டில் இந்த கபோர்ட்னா பார்க்கும் போது இன்றைக்கி நிறைய ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொல்லைக்கு போனோம். கொல்லை வந்து அத்தம்மா வீட்டுக்கும் பேக் சைடில் இருக்குது. இங்கே தானே உட்காந்துருப்பேன் கொடுக்கணும். இங்கே பாருங்க, பப்பாயா தானே இது. நல்லா பெரிய மரமாக இருக்குது. ஆத்தாடி. ஆ
ஆமா அங்க மேல வேற இருக்கு. வாவ் சர்வே பெருசா இருக்கு. இந்த பெரிய மரமா இருக்கா? இது பேரு என்ன மரம்? ஜாவா ஆலி. இந்த மர பக்கத்துல நீங்களே ஒட்டுக்கொண்டு இருக்கீங்கதா. எங்கடா இருக்கு? எங்க இந்த கருப்பா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். இதுல பல மிந்தோ இருக்கிறது. ஜூம் பண்ணி தான் எல்லாத்தையும் பாக்குறேன். வேற எங்க இருக்கிறது? இந்த இதுக்கு நேரா இந்த ஒட்டுன இதுக்கு நேரா அந்த காய் இருக்கு. இதுதான் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு தெரியுது. இது பூச்சி. ஐயோ வா வேற லெவல்ல இருக்குது. இது என்ன பூச்சின்னு யாராச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆமா அந்த ஒரு கூட்டமா இருக்கு. இருங்க. இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. அது நடக்குது. நடந்து போகுது, அழகா போகுது. அது நடந்து போகுது. வாவ். பார்த்தது மிச்சி கிச்சி விடாதீங்க. நம்ம வேற இப்ப காட்டுல நிக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பாருங்க அது கும்பலா இருக்கு, ஃபேமிலியோட இருக்கு. பாக்க இந்த பாருங்க எல்லாம் நடந்து போகுது. அந்த காய் நிறைய கீழே விழுந்து கிடக்கு. இந்த கிடக்கு, அந்த கிடக்கு, அந்த கிடக்கு. எப்படி எடுக்கிறது? இப்ப இந்த காய் எல்லாமே விழுந்ததுனால வேற போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆமா க்ளீன் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். மாமரம் மாமரம் சைடு வாங்கிருச்சு. இல்ல இது சைடுல அந்த கிளை அது சைடுல. ஓ ஓகே ஓகே. இல்ல அங்க கீழே பாருங்களேன், கொஞ்சம் சைடா தான் இருக்கு. அங்க வந்து விரிஞ்சி இருக்குடா. ஓ இந்த பாருங்க அங்க ஒரு நாள் பாருங்க. நம்ம முளைச்சதுடா ஆத்தா பழம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்தாங்க முளைச்சு வருது. இது ஆத்தா தான். இந்த பாருங்க இந்த ஃப்ரூட் தானா இது? ஆத்தாங்க என்ன இவ்வளவு? இது பேரு, இந்த ஃப்ரூட் பேர் என்ன சொன்னீங்க? இந்த ஜூஸுக்கு ஜூஸ்கா? அதுதான் இந்த மரம் பேர் என்ன? மரம் பேரு ஜாவா ஆலிவ். ஜாவா ஆலிவ். ஓகே. ஒரு பேரு. அது இல்லாம தமிழ்ல நிறைய பேர் இருக்குது. நான் ஜூஸ்ல என்னத போட்டு குடிப்பேன்? பாதாம் பிஸ்னு. பாதாம் பிஸ்னு. அதுதான் ரொம்ப நேரமா தவிக்கிறேன். அது பக்கத்துலயே கிடக்கு இந்த பூச்சினா. இழந்த பழம் இருக்கான்னு பாருங்க, எனக்கு வேணும். இல்ல அந்த இந்த மரத்துக்கு அந்தாண்ட இருந்துச்சு. இல்ல வெட்டி வச்சிருந்தது. இதுங்க. இல்லையே இது பூலா செடியாமா? அது பூலா செடி தான். இது எதுக்கு யூஸ் ஆகும்? நேரா இருக்கும். இது ஒரு நீல கலர்ல ஒரு காய் காய்க்கும். அது நீல கலருங்கறீங்க, ரெட் கலர்ல இருக்கு. ஒண்ணு அது பிஞ்சி. அது ஓ காய்ச்சி பழுத்தாக்க நீல கலர்ல வந்துரும். இது ஒரு செடி முளைச்சி இருக்கு, வச்ச கண்ணு. இதெல்லாம் வச்ச கண்ணு தானே? 5 years ஆச்சு. ஆமா சரியா இது பண்ணனால நேத்து ஒரு கண்ணு சமே காடா இருக்கணும். புளிய மரம் புளியங்க. சரி போதும் விட்டுடுமா. இதான் நீ ஸ்கூல்ல திண்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆனுவல் டேக்கு எல்லாமே கிளம்பியாச்சு. நானும் தங்கச்சும் வந்து ட்வினிங்காக 2 பேர் ஒரே மெத்தட் எல்லாமே போட்டிருந்தோம். நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து இப்படி பார்த்து காஸ்டியூம்லாம் வாங்கினதே கிடையாது. பட் ஆனுவல் டே, இந்த ஆனுவல் டேக்கு தான் எல்லாமே நான் பார்த்து வாங்கி வச்சுருந்தேன். தென் எல்லாம் பேட்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போனோன்னே வந்து நான் போன வருஷம் ப்ரைஸ் வாங்கின எல்லா ஞாபகமும் எனக்கு வந்துச்சு. இரண்டாம் இடம் பிடித்த மாணவி எம் ஆரிப் ரஹ்மான், ஏ நர்கிஸ் பானோ இவர்கள் எடுத்துக்கட்டி சாத்தனூரை சேர்ந்த எமது பள்ளியினுடைய 10ஆம் மாணவி ஏ ஆஃப்ரின் பானோ. கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எம் பள்ளி அளவில் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவி ஏ ஆஃப்ரின் பானோ அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பள்ளி மாணவியை பள்ளி அளவில் 2ஆம் இடம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எடுக்க வைத்த பெற்றோர்களுக்கு 12th standard காமர்ஸ் குரூப் first rank A Afrin Bano, second rank M Amira and third rank A Apsara. A Ashrin Bano 7B 10% attendance and Yarin 12C 10% attendance and M A Afrin Bano. A Afrin Bano 12th standard staff student. Secretary Afrin Bano. Afrin Bano. Literacy Secretary N Fabina. N Fabina, Literacy Secretary. A Narkis Bano. இவர்களுடைய தவ புதல்வி ஏ ஆஃப்ரின் பானோ 16ஆம் வகுப்பு வணிகவியல் பிரிவை சார்ந்த மாணவி. ஆமா 16ஆம் வகுப்பு வணிகவியல் பிரிவை சார்ந்த மாணவி.
கடந்த அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அப்புறம் ப்ரைஸ்லாம் வாங்கின பிறகு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. தென் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு வந்து எங்கள் பிரின்ஸிபல் சார் வேறு ஒரு ப்ரோக்ராமில் மாஸ்க் கட்டிட்டாங்க. அப்புறம் கிராக்கர்ஸ் முதல் நாள் வெடித்தாங்க, மறுநாள் வெடித்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சோடனே குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லா வாட்சும் வச்சு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ ரீசெண்டாக வந்து நான் எல்லா மெடல்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். நேற்று சிஸ்டர் வேறு ஒரு மெடல் வாங்கினேன். ஸோ அதுக்கும் ஸ்டாண்ட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே ஸ்டாண்ட் செய்ய ஆரம்பிச்சாச்சு. தென் இந்த அவார்டுக்கு முன்னாடி இந்த ட்ராஃபி வச்சது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா அது வந்து நல்லா ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த கிளாஸை வந்து மேலே தூக்கி அடிச்சுட்டு கொஞ்சம் ப்ளேஸ் மாற்றலான் இருந்தேன். நெக்ஸ்ட் விலாகில் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எங்கே வச்சேன்னு. ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.